ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ருத்ராஜ் ஹைக்வாட் அஸ் எ கேப்டன். எஸ், ஐபிஎல் 2024 ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி வந்து டக்குன்னு ஒரு விஷயம் சொன்னார். இதுக்கப்புறம் நான் கேப்டன் கிடையாது, ருத்ராஜ் ஹைக்வாட் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த நியூஸ் வெளில வந்துச்சு. காசி தாத்தா வந்து அப்போ தான் சொல்லியிருந்தாரு, இது மாதிரி எங்களுக்கே இந்த நியூஸ் இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகினாங்க. பட் ஆனால் ஓரளவுக்கு வந்து அந்த ருத்ராஜ் ஹைக்வாட் மேல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை எல்லாருமே வச்சாங்க. சரி, ருத்ராஜ் ஹைக்வாட் as a கேப்டனா எப்படி பண்ண போறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ருத்ராஜ் ஹைக்வாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டன்சி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் டீமுக்கு வந்து அவர் தான் கேப்டன்சி பண்றாரு. ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கு. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் சரி, இல்லை நிறைய கிரிக்கெட்டர் லைக் அம்பத்தி ராயுடு, சுரேஷ் ரெய்னா, ராபின் உத்தப்பா, கேதர் ஜாதவ் இவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க ருத்ராஜ் ஹைக்வாட்டோட கேப்டன்சி மோர் லைக் ஆன் எம்எஸ் தோனி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா காமன் கம்போஸ்டான ஒரு காய் அவர். ஸோ கரெக்டாக அவருக்கு வேண்டிய ஃபீல்டை செட் பண்ணிட்டு பிளேயர்ஸுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுப்பாரு. ஸோ எம்எஸும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அதனால சிஎஸ்கேக்கு அவரோட கேப்டன்சி ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம இப்போ தானே விட்னஸ் பண்ண போகிறோம் சிஎஸ்கேல எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு தான் நான் தொடர்ந்து இந்த 2 மேட்ச் நல்லா அவரோட கேப்டன்சியை வாட்ச் பண்ணேன். அதுலேயும் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேடியம்லேயே இருந்தேன். அதாவது மேட்சுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் அங்கே தான் இருந்தேன். ஓகேவா, ரொம்ப நல்லா அவர் வந்து கேட்குறாருங்க. ஆக்சுவலி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஆன் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி வந்து அங்கங்கே ஆளெல்லாம் நிப்பாட்டுறாரு. பட் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரோட விக்கெட் கீப்பர் அவர். ஓகேவா, ஸோ விக்கெட் கீப்பரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி ஒரு சில சேஞ்சஸ் வந்து எல்லா டீம்லையும் எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகே, பட் அதை தாண்டி ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் எடுத்து போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல்டிங் கேப்டனா எம்எஸ் தோனி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நிப்பாட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அண்ட் ஒவ்வொரு ஓவர் சேஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் தான் பண்ணுறாரு. பட் அது முன்னாடியே பேசி வைக்கிறாங்களா என்னெல்லாம் தெரில. ஆனால் ஒவ்வொரு ஓவர் சேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் தான் பண்ணுறாரு. இப்போ இந்த ஓவர் தீபக் போடணுமா இல்லை அடுத்து வந்து ஜட்டு வரணுமா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ஹைக்வாட் தான் முடிவு எடுக்கிறாரு. அண்டு ஒவ்வொரு விக்கெட் விழுகிறப்பையுமே இல்லை ஒவ்வொரு ஓவர் சேஞ்ச் அப்பையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் தோனிகிட்ட வந்து ருத்ராஜ் ஹைக்வாட் பேசிட்டு போகிறாரு. ஓகே, இதில் இன்னும் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 30 yard சர்க்கிள்குள்ளே தான் வந்து ருத்ராஜ் ஹைக்வாட் நிற்கிறாரு. அப்படிங்கிறப்போ அப்பப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுறாரு நிறையா. அண்ட் இதை தாண்டி இன்னும் ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பவுலர்ஸ் வந்து இப்போ பவுலிங், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன், ஃபிஸ்ஸு போடுறப்போ வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகர் நின்னார். ஓகே, ஸோ ருத்ராஜ் ஹைக்வாட் அங்கேருந்து வந்து தீபக் சகர்கிட்ட இன்புட் வாங்கி அதை போய் ஃபிஸ்ஸுக்கிட்ட சொல்லிட்டு அவர் போனார். எஸ், அது வந்து உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு டீமாக இருக்காங்க, ஒரு மாதிரி வந்து எல்லாருமே லீடர்ஷிப் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அது ருத்ராஜ் அலோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நிறைய கத்துப்பார் அவர். அண்ட் ரொம்ப 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 நல்லா இருக்கு. எஸ், 2 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஏதாவது மிஸ் ஆகலாம், எல்லாம் ஓகே. பட் சீரியஸ்லி அவர் அலோ பண்றாரு, அதை தான் நான் சொல்ல வர்றேன். எம்எஸ் தோனியை அலோ பண்றாரு, அஜிங்கியா ரஹானே இன்புட்ஸ் கொடுக்குறாரு, ரவீந்திர ஜடேஜா இன்புட்ஸ் கொடுக்குறாரு, தீபக் சகர் இன்புட்ஸ் கொடுக்குறாரு. அது எல்லாத்தையும் அலோ பண்ணி கேட்கிறாரு அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அண்ட் ஆப்வியஸ்லி எம்எஸ் தோனி இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் ஹைக்வாட் பயங்கரமா கேப்டன்சி பண்ண போறாரு தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் நீங்க கேட்கலாம், ப்ரோ இருங்க ப்ரோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரவீந்திர ஜடேஜாவை தான் கேப்டனா மாத்தினாங்க, அப்பயே இது சக்சஸ்ஃபுல்லா ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜாவுக்கு இதுக்கு முன்னாடி கேப்டன்சி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. டொமஸ்டிக் கிரிக்கெட் எதுலையுமே அவர் கேப்டன்சி பண்ணதே கிடையாது. அவர் கேப்டன்சி மெட்டீரியல் கிடையாது. அவரை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டாரு. பட் ருத்ராஜ் அப்படி கிடையாதுங்க. ருத்ராஜுக்கு நல்ல கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நான் ஆன் ஃபீல்ட்லேயே பார்த்தேன், அவர் தான் நிறைய இடங்கள்ல நிறைய சேஞ்சஸ் அண்ட் ஆள் நிப்பாட்டுறது எல்லாமே பண்றாரு. அண்ட் இன்னும் ஒரு டைம்ல என்னன்னா, ஹாஃப் ஆஃப் த கிரவுண்ட் எம்எஸ் தோனியும் ஹாஃப் ஆஃப் த கிரவுண்டை வந்து ருத்ராஜ் ஹைக்வாட்டும் பிரிச்சுக்கிட்டு பண்றாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு சீரியஸ்லி. அண்ட் ஓவராலா சிஎஸ்கே ஒரு கம்பைன்டு டீமா ஒரு ஃபேமிலியா இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டப் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் பார்க்கலாம் இந்த ருத்ராஜ் ஹைக்வாட்டோட கேப்டன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுதா இல்லை அப்படியே எங்கேயாவது இதாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் 1 or 2 மேட்ச் தோக்குறதுனால வந்து கேப்டன்சி இஷ்யூஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். இனிமே கேப்டன்சி இஷ்யூஸ் வந்தா
வந்தாலும் வரலனாலும் அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் தான் நம்மளோட கேப்டன். எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் தோனியோட ஷூஸை ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் எம்எஸ் தோனியோட ஷூஸை ஃபில் பண்ணவும் தேவையில்லை. எம்எஸ் தோனி மாதிரியே இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது. ஏன்னா ருத்ராஜ் மாதிரி கேப்டன்சி பண்ணாலே செமையா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், ஓவராலாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து க்ரூம் ஆகுறாரு கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அது சிங்கத்தோட பட்டறையில் இருக்காருங்க, சிங்கம் பார்த்துக்கும் எல்லாத்தையும் நல்லா கொண்டுட்டு வந்து விட்டுட்டு தான் போவார் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா உள்ள பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும், நிறைய கிரவுண்ட்ஸில் நிறையா இது நடக்குது. அண்ட் ஒரு லீடர்ஷிப் குரூப்பே ஒன்று இருக்குது, ரவீந்திர ஜடேஜா, தீபக் சகர், ருத்ராஜ் கெய்க்வாட், எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஷேர் பண்ணி பண்ணுறாங்க. எஸ், எல்லார்ட்டையும் இன்புட்ஸ் கேட்குறாரு. ஒரு நல்ல கேப்டன் எல்லார்ட்டையும் கேட்குறது அழகு. அண்ட் இன்னொரு விஷயங்க, இதை நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, என்ன அப்படின்னா அஜிங்கியா ரஹானே ஒரு கேட்ச் பிடிப்பார் தெரியுமா ரச்சின் ரவீந்திராவோட, நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஐ எம் நாட் ராங், அது விராட் கோலிக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அந்த மேட்ச் டைமில் அந்த இடத்துக்கு போக வேண்டியது சமீர் ரிஸ்வி. ஆக்சுவலி ருத்ராஜ் கெய்க்வாட் சமீர் ரிஸ்வியை நிப்பாட்டி வச்சிருந்தார் அந்த இடத்துல. ஸோ அப்போ எம்எஸ் தோனி என்ன பண்ணார் அப்படின்னா சமீர் ரிஸ்வியை தூக்கி இங்கிட்டு போட்டுட்டு அஜிங்கியா ரஹானே வந்து கவரில் நின்னாரு, அவரை தூக்கி அங்கே நிப்பாட்டுவார். ஐ திங்க் ஃபேபுக்குன்னு நினைக்கிறேன், விராட்டுக்கு இல்லை ஃபேபுக்கு. எஸ், எனக்கு இப்போ தான் நல்லா ஞாபகம் வருது. தூக்கி அங்கே நிப்பாட்டுவார். அந்த சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலுக்கோ என்னமோ முன்னாடி வந்து எம்எஸ் தான் பண்ணாரு. அந்த இடத்துல அஜிங்கியா ரஹானே செமையா கேட்ச் பிடிப்பாரு. இது மாதிரி விஷயங்கள் பண்றாரு. அதாவது இந்த இடத்துல ஃபீல்ட் செட்டப் வேணும்னு சொல்றாரு ருத்ராஜ், அதுக்கு யார் வேணுங்கிறத வந்து எம்எஸ் தோனி முடிவு பண்றாரு. இது வந்து நடந்துச்சு. இதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எஸ், ஓவராலாக நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நல்ல டீம் எஃபர்ட். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, ருத்ராஜ் எப்படி கேப்டனா எவால்வ் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.